ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட்டாக போட்ட ட்ராமா வந்து அதையும் அப்படியே பேரலாக போட்டுக்கிட்டு அதே நேரத்தில் நியூவாக ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இது நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி ரிவெஞ்ச் பேசுகிற ட்ராமா தான். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்துட்டு ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க, யாருக்கும் பயந்துக்கிட்டு. அப்போ வந்துட்டு ஹீரோயின் மயக்கம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வண்டியில் கூட்டு போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஆள் பார்த்தா அவங்களோட அண்ணன் தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை 2 வருஷமாக அவன் கிட்ட கஷ்டப்பட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறேன், பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து போயிடு, இது பெரிய பிரச்சனை ஆகிடும், அவன் நேரம் வந்திருப்பான், போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை இங்கேருந்து கூப்பிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து யாரோ அம்பு விட்டு வண்டியை சாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வால் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த தரையை கீச்சிட்டு வண்டியிலேருந்து ஹீரோனை வெளியில் இழுத்துட்டு அவன் அண்ணங்காரனையும் வெளியில் தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் இன்ட்ரோ பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோனோட அப்படியே லுக்கை பார்த்துட்டு என்கிட்ட வந்து தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோனோட அண்ணனை போட்டு அட்டிக்க சொல்கிறாங்க. அவங்களா போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. அந்த நேரத்துலையும் தனியாக கூட்டு போயிட்டு அவங்கள விட்டுரு, அவர் எனக்கு ஒரு கூட பிறக்காத சகோதரர், அவரை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கிறா ஹீரோயின். அப்படியா, அவன் மேலே நீ அவ்வளோ அக்கறையாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கழுத்தில் கட்டி தூக்கி அவனை கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லலாம் அப்படிங்கிற வில்லத்தனத்தோட பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் மறுபடியும் கூட வேணா வந்துடுறேன், தயவுசெய்து அவரை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்கா ஹீரோயின். அப்படியா, அப்போது இங்கேயே எனக்கு ஒரு முத்தம் கூட அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன இருந்தாலும் வெளியில் இருக்கிறவர் எனக்கு அண்ணன் மாதிரி, அவர் முன்னாடி நான் இதை பண்ணுறது தப்பான விஷயமா இருக்கும், அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பண்ண மாட்டியா இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு வெளியில் போயிட்டு கத்தி எடுத்துகிட்டு குத்தலான்னு போகும்போது ஹீரோயின் இருந்துட்டு என்ன சொன்னாலும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நேரத்துலையும் அவன் ரொம்ப தப்பாக தான் நடந்துக்க ட்ரை பண்ணுறான். அப்படி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணும்போது அங்கே அவன் அண்ணங்காரன் கத்திட்டு இருக்கான், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஓ, இந்த நேரத்தில் கூட நீ அவன் மேலே தான் அக்கறையாக இருக்கியா, சரி இனிமேல் அவனை விட்டு வச்சா சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அவனை குத்தலான்னு போகும்போது குறுக்க ஹீரோயினுக்கு உள்ளே பூந்த அந்த கத்தி குத்த வாங்கிக்கிறா. அப்படியே அவன் அண்ணனும் கதறான். அப்பயும் இந்த சைக்கோ ஹீரோ அவன் தான் சைக்கோ. ஓ, நீ சாகலை இன்னும், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுறா. அவன் எங்கே இருக்கானா, இந்த பாதாள லோகத்துக்கு போகிற ஒரு படகு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த படகுல இருக்கா. அந்த பாதாள லோகத்துக்கு கூட்டு போகிறதுக்காக ஒரு வயசானவர் அந்த போட்டில் இருக்காரு. அங்கே சுற்றி அந்த விளக்கெல்லாம் இருக்குது, இந்த சைனாவில் எரியுற விளக்கெல்லாம் இருக்குது அந்த குளத்தில். அதில் வந்துட்டு அவளோட நினைவுகள் மட்டும் இருக்குது. நினைவுகளில் இருந்துட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஒரு 20-24 வயசு வரைக்கும் அவங்க அப்பா பெரிய பதவியில் இருந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவர் வந்துட்டு ரொம்ப துரோகின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மறுமணம் செய்ய விருப்பம் இல்லாமல் தூக்கில் தொங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு சரணடைஞ்சிருக்கா இல்லை அடிமையாக வந்திருக்காளான்னு தெரியல. 2 வருஷமாக ஹீரோ கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான். இந்த நினைவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அவன் வந்துட்டு நீ இன்னும் சாகலை அப்படின்ட்டு பாதி உயிர் போயிடுச்சு, அப்படி இருந்தும் நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சைக்கோத்தனமாக பண்ணிட்டு இருக்கான். அது புணமாவே இருந்தாலும் அந்த அளவுக்கு பைத்தியக்காரன கூட இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு மறுஜன்மம் வேணாம் அப்படின்னா நீ இந்த நினைவுகள் இருந்துட்டு நீ மறைஞ்சிடலாம், உனக்கு மறுஜன்மம் வேணும், யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னா இதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு இப்படி ஒரு நகரக வாழ்க்கை தேவையில்லை, அப்படியே எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சாலும் அவனை நான் கொடுமைப்படுத்துற மாதிரி தான் எனக்கு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே கத்துறா. அப்புறம் கண்முழிச்சு பார்த்தா எங்கே இருக்கானா, இப்போதைக்கு அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்த காலகட்டத்தில் மறுபடியும் அவன் ரீபான் ஆயிருக்கான்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் டைம் ரிவர்ஸ் ஆகி போய் அவன் அங்கே கண்முழிக்கிறா. அங்கே பார்த்தா அவளோட இடத்துல இருக்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் பலாத கஷ்டப்பட்டுட்டு தன்னோட சொந்த இடத்த பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அங்கே அப்படியே அந்த இடத்தெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற மேடுகிட்ட எனக்கு அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நேராக அவங்கள தான் போயிட்டு அப்படியே கட்டி பிடிக்க போகிறா. அங்கே இருந்துட்டு ஏமா ரொம்ப லேட்டாக இருந்துட்டு போல அப்படிங்கிற மாதிரி அவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஹீரோனோட அண்ணனும் இருக்கான். பரவாயில்ல, படிப்பில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சீக்கிரம் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இப்படி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறப்ப அங்கே ஹீரோனோட மாமா அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் வராரு. அவர் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராரு. அதில் வந்துட்டு நம்ம ஹீரோனோட அப்பாட்ட சைன் வாங்க. இந்த பத்திரத்தில் சைன் போட்டதால தான் இவர் துரோகிங்கிற பட்டத்தை கொண்டு வந்தாங்க நம்ம அப்பாவுக்கு. இவர் பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு நம்ம அப்பாவை வந்துட்டு எல்லாத்துலையும் மாட்டி விட்டு நம்ம குடும்பம் இப்படி ஆனதுக்கே இந்த ஆள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பழைய விஷயத்த நோட் பண்ணிட்டு இப்போ அந்த ஆள் கொண்டு வர அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுறாங்க. எதுக்குமா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட அப்பா கேட்க, அது ஒன்றும் இல்லை, இந்த பத்திரத்து மூலியமா நீங்க எல்லாம் பண்ற மாதிரி இதில் ஒரு சைனை வாங்கி முத்திரையை வாங்கிட்டு இதுக்கு பின்னாடி பல ஊழல்களை பண்ணி உங்களை மாட்டி விடுறதுக்கு தான் இவர் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல அந்த ஆளு திக்குன்னு முழிக்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இது இப்படி சொல்றாங்களே நம்ம பிளான் அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிட்டு இருக்கான். ஆனால் அதை அங்கே காட்டிக்க முடியுமா? உடனே அந்த ஆள் என்ன பண்றானா, இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, உங்க பொண்ணு ஏதோ எம்எல்ஏ பழிய போடுறா அப்படிங்கும்போது, இல்லைம்மா அவர் இவ்வளோ நாள் விசுவாசமா இருந்திருக்காரு, நமக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சரி நான் சொல்றது தப்பாவே இருக்கட்டும், இந்த லெட்டர் இவரும் இங்கேயே இருக்கட்டும், இதுக்கு வெளியில போய் இருக்கிற ஊழல் ஆட்களை இங்கேருந்து நம்ம காவலாளியை வச்சு பிடிக்க விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட
ஹீரோனோட அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோவோட அண்ணன் தான் அதுக்கான உரிமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதக்கத்தை காட்டிட்டு அவன் போயிட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ண போறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஆள் எல்லா ஊழலும் பண்ணியிருக்காரு. அவரை பிடிச்சி நான் ஜெயிலில் போட்டேன். ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, இல்ல நான் இதை முன்னாடியே பார்த்தேன். ஆனா எனக்கான கரெக்டான நேரம் கிடைக்கல. அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இப்போ வந்துட்டு இந்த விஷயம் நடக்காததால நம்ம ஹீரோ கிட்ட போக மாட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்திலேயே அங்க நடக்கிற திருவிழாவுக்கு போறா. திருவிழாவுக்கு போயிட்டு அங்க நிறைய விஷயங்கள் பார்த்து ரசிக்கிறா. ஏன்னா 2 வருஷமா அவ வந்துட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்கான் போல, வெளியில கூட விட்டதில்லை போல. நம்ம இனிமேல் ஹீரோ கல்யாணம் பண்ண மாட்டோம், நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்துல இருக்கிறப்ப நேரா அங்க பார்த்தா ஹீரோ நடந்து வரான். இவன் எப்படி இங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தா, நான் அவன் கிட்ட போறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் அங்க இளவரசரானா. அது வரைக்கும் அவன் ஒரு சாதாரண பதவியில தான் இருந்தான். இப்போ எப்படி இவன் இங்க இருக்கான், இப்போ ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்படியே ஹீரோனோட கையில கொஞ்சம் அவனோட கை உரசிட்டு போகுது. அவன் கை ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கும் போல. அது இவ கையில பட்ட உடனே அவளோட பழைய நினைப்புகள் எல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப வருது. சரி, இந்த கதையை இப்படியே முடிச்சிடணும், இவனை என் கையாலேயே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி ஒன்று அங்கே வாங்கிட்டு போயிட்டு அவங்களை கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியாவுக்கு போறா. அது என்ன மாதிரி ஏரியானா, இந்த பெட்டிங் கட்டி சண்டை போட வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஏரியாவுக்கு போயிடுறா. அங்க உள்ள வந்தோடனே அவளை வெட்டுறதுக்கு ஒருத்தன் அங்கேருந்து ஓடி வரான். உள்ள நடுவில் குறுக்க ஹீரோ வந்து கத்தியால ஒரே சொருகு ஹீரோயின்ட்ட இருக்கிற கத்தியை பிடிங்கி. அப்பதான் தெரியுது ஹீரோ அங்கே ஒரு அடிமையா இருந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அடிமையா இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருக்கிறவங்க இவன் மேல பெட்டு கட்டுவாங்க, அடியால் சண்டை போட்டு தான் அங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இவன் இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சோடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. என்னடா இது, அந்த ஜென்மத்தில் வந்துட்டு இவன் இளவரசராக இருந்தால் இங்கே வந்து இப்படி இருக்கானே அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ கூட வந்த மெய்டு வந்து இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, வாங்க நம்ம மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு பால்கனி கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே வந்துட்டு இப்போ 1 vs 1 நடக்குது ஹீரோவுக்கும் இன்னொருத்தனுக்கும். அதில் ஹீரோ தான் ஜெயிக்கிறான். செம்ம கடுப்பில் இருந்த ஹீரோயின், எவ்வளோ நாள் நீ என்னை கொடுமைப்படுத்திருப்ப, இப்போ உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளே காசு கட்டி 2 பேர்த்த இறக்கி விட சொல்றா. அந்த 2 பேர்த்தையும் ஹீரோ வெட்டி தள்ளணுன்னு இதெல்லாம் பத்தாது, 5 பேர்த்த இறக்கி விட அப்படின்ட்டு காசு அதிகமாக கொடுக்க அவனும் ஆட்களை அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஹீரோ வெட்டி தள்ளிட்டே இருக்கான். இதை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிட்டு இருக்கிற மொத்த பேத்தையும் அனுப்பிட சொல்லு அப்படின்ட்டு காசை கொடுக்க அவங்களும் மொத்த பேத்த அனுப்பிச்சுடுறாங்க. ஒரு 4-5 பேர்னா சமாளிக்கலாம். மொத்த பேருமே சேர்ந்துட்டு அடிக்கும் போது ஹீரோ மிதின்னு மிதிச்சு அதுவும் வாயிலேயே குத்துறாங்கன்னா பார்த்துக்கங்களேன். குத்த ஹீரோயின் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோ ஒரு பக்கம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். நோட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் சாகிற நிலைமைக்கு போகிறப்ப நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படின்னா, அவனை விலை கொடுத்து வாங்கிடுறா. அடிமையா விலை கொடுத்து வாங்கினது மட்டும் இல்லாம அவளோட வண்டியிலேயே பின்னாடி நாய் சங்கிலி போட்டு கட்டி இழுத்துட்டு வர மாதிரி ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு வரா. அப்போ மெய்டு சொல்றா, இவங்க ரொம்ப காயப்பட்டிருக்க மாதிரி இருக்கு, நான் வேணா மருத்துவரை வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பனி ரொம்ப பெய்யுது இல்லை, ஆனால் இந்த பனி வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது தான் பெய்ஞ்சுது, அதே மாதிரி இப்பயும் பெய்யுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு, இந்த பனியிலேயே நீ வெளியில் இருக்கணும், இதுதான் உன்னோட இடம், நான் எப்போ மறுபடியும் வந்து உன்கிட்ட உள்ளவான்னு சொல்கிறனோ அப்போ தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனையும் அங்கே முட்டி போட வச்சிடறா. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே போயிட்டு அவளால் தூங்கவே முடியல நிம்மதியா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவன் கொடுமைப்படுத்துறதெல்லாம் நினப்பு வருது. அவள் செத்து போனாலும் விடாம ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தால, நீ என்னோட ஒய்ஃபு, நீ எனக்கு மட்டும்தான், இறந்து போனாலும் எனக்கு மட்டும்தான், கல்லறையில் கூட சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருப்பான் போல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு செம்ம கடுப்பாய் சவுக்கு எடுத்துட்டு வெளியில் வந்துட்டு அவனை அடிக்கிறா. அப்படி அடிக்கும்போது உள்ளேருந்து ஒரு பூனைக்குட்டியை தூக்கி காமிக்கிறான். இது வந்துட்டு ரொம்ப நேரமாக குளிரில் தவிச்சிட்டு இருக்கு, என்ன உள்ள சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இதை உள்ள வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே பாவமாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உடனே உள்ள கூப்பிட்டு வந்துட்டு ஹீரோ பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி படுக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ இவன் மேலே டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் போனதுக்கப்புறம் அந்த பூனைக்குட்டியை வெளியில் தூக்கி, நீ ரொம்ப சத்தம் போடுற அப்படின்னு சொல்லி பூனைக்குட்டியை வெளியில் தூக்கி போட்டுறான். ஆக மொத்தத்தில் இவன் திருந்தலாமா, திருந்தலை, இவன் இப்படியே தான் இருக்கான் போல. அங்கே கட் பண்ணி ஹீரோ சண்டை போட்டுட்டு இருந்தால அந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ரொம்ப நிறைய சம்பாதிச்சோம் அப்படின்ட்டு அந்த இடத்தோட முதலாளி ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு பொசுக்குன்னு ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வெட்டி சாச்சிட்டு வெளியில் வந்து நிற்கும் போது அவனுக்கு ஒரு படையே வணக்கம் வைக்குது. அதில் ஒரு லேடி இருக்காங்க, ஜென்ரல் நம்ம எதிர்பார்த்து வந்த மாதிரி இங்கே யாரும் மாட்டலை, அது மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ நாளுக்கு நீங்கள் இப்படி நடிச்சிட்டு இருக்க போறீங்க, அதுவும் அந்த பொண்ணு உங்களை ரொம்ப குடும்பப்படுத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப, நான் ஒளிஞ்சிக்கிறதுக்கு கரெக்டான இடம் ஒன்று கிடச்சிருக்கு, அவள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கா, அதை அப்படியே கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இவன் இங்கே சொல்லிட்டு இருக்கான். பயப்புள்ள வேற ஏதோ பிளான் பண்ணுறானா இல்லை இவனுக்கு ஏதோ ஞாபகம் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே அவன் தங்கி இந்த இடத்துக்கு போகும்போது அங்கே ஹீரோயின் உட்காந்துருக்கா. அந்த பூனைக்குட்டி வச்சுட்டு எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இந்த பூனைக்குட்டியை தான் தேடி கண்டுபிடிக்க போயிருந்தேன், அது இங்கே தான் இருக்கா, சொல்லு உன் ட்ரெஸ்ஸில் ரத்தக்காரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அது உங்களால் வந்த காயத்தால் வந்த ரத்தம் தான், எந்த இடத்துல உன் காயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று பக்கத்துலன்னு சொல்கிறப்ப அந்த காயத்துக்குள்ளே விட்டு குத்தி பார்க்குறா. அது அவனுக்கு வலிக்குது, இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது, எனக்கு அந்த காயத்தை காட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டுறதுக்கு அப்புறம் தான் நம்புறா. ஓகே, ஆனால் இவன் மேலே டவுட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி டவுட் பண்ணிட்டு தான் போகிறா. ஹீரோவும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோனோட அண்ணன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல நிறைய கொலைகள் நடந்திருக்கு, அதில் ஒரு சின்னதாக ஒரு மட்டும் தான் இருக்குது, ஒரே ஒரு ஊசி மட்டும் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லும்போது அவன் அதனை பற்றி இன்வெஸ்டிகேஷன் செஞ்சுட்டு இருக்கான். இங்கே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அப்படிங்கிற வரசன் ஆகலன்னா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் அண்ணங்காரன் வரான். என்ன தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்க? அது வந்துட்டு ஒன்றும் இல்லை, சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி இடத்துல நிறைய கொலைகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறீங்கள. கரெக்டாக ஹீரோ வந்துட்டு சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு நிற்கும்போது, இவன் யார் புதுசாக இருக்கான், அது வந்துட்டு இவன் என்னோட அடிமை, நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, அடிமையா நேற்று நீ எங்கே இருந்த அப்படின்ட்டு
அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட அண்ணன் விசாரிக்க போகிறப்ப ஐயோ எதுவும் மாட்டிப்பானோ அப்படின்ட்டு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட அம்மாவோட சிஸ்டர் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வந்துமேட்டு அவங்கள பார்க்க போகிறாங்க. அந்த அம்மாவும் இந்த அங்கிளும் இருக்காங்களே இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி சேர்ந்து தான் போன ஜென்மத்தில் வந்துட்டு இவங்க குடும்பத்தையே நாசமாக்கியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிட்டு இருக்குது ஹீரோனோட அம்மாவை. நீ தான் என் உயிர் மற்றவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் உனக்காக ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹீரோனோட அம்மாவுக்கு உடம்பு சொல்லாமல் போயிருக்கும். ஏன்னா அது கெட்டு போன ஸ்வீட்டு. இதை எப்படியாவது தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்வீட்டை தள்ளிட சொல்லி இந்த அளவுக்கு வீணா போன ஸ்வீட்டாக கொண்டு வந்தீங்க ஏதோ அக்கறை சக்கரை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு நல்லா பங்கம் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனாங்களே நம்ம அங்கிள் அவன் வந்துட்டு தான் மேலே குத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரையோ கையை கட்டிட்டு இங்கே வெளியில் வந்துட்டான் போல. அதுக்கான எவிடன்ஸ் கரெக்டாக இல்லாததால எஸ்கேப் ஆகி வந்துட்டான். இவங்க சித்திக்கும் இந்த அங்கிளுக்கும் ஏதோ லவ்ஸ் ஓடிட்டு இருக்கு போல. இவங்க 2 பேரும் தான் பிளான் பண்ணி இவங்க குடும்ப சொத்தெல்லாம் பறிச்சிருப்பாங்க போல ஜென்மத்தில். அதை நோட் பண்ணிட்டு இருந்த ஹீரோயின் வந்துட்டு இங்கே வந்துட்டு நக்கலாக வந்துட்டு அவன் வரான் அந்த அங்கிள். ஏன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு முறை மறைச்சிட்டு என்ன அங்கிள் ரொம்ப ஜாலியாக வரீங்க போல. அப்படிலாம் இல்லை மருமகளே ஜஸ்ட் சும்மா வந்து யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விருந்தாளியா நீ அவளை தானே கூட்டு சேர்ந்து தானே எங்கள் கூட்டியாக குழப்பறீங்க இதில் என்ன விருந்தாளி அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் எனக்கு ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போயிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்படியே வண்டியில் ஏறி அதுங்க அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்குது. இந்த குடும்பத்தை நாசமாக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ எப்படி ஜெயிலில் மாட்டிட்டு உட்காந்துருக்க என்ன அப்படிங்கும்போது கொஞ்சம் நேரம் பொறிச்சலாம். இப்போ தான் மீட் பண்ணிருக்கோம் சில பல கிஸ்ஸுகள் தாண்டி அதுக்கப்புறம் தான் பிளான் போட முடியும். அந்த குடும்பத்தை எப்படி நாசமாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே வண்டியிலே இவங்க ரொமான்ஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் இது எங்களை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது வேற ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு நேராக ஹீரோ கிட்ட தான் போகிறா. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் என்னோட மாஸ்டர் நான் உங்களோட அடிமை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே குதிரையில் ஏறு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு இவங்க 2 பேரும் வண்டியிலேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வண்டிக்கு முன்னாடி போய் நின்று அந்த வண்டியை கவுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அவ்வளோதானே சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் அப்படின்ட்டு நேராக போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த வண்டி வரத்துக்கு நேராக முன்னாடி நிற்கிறான். என்னடா இது இவ்வளோ முன்னாடி நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி தான் நாமளும் யோசிப்போம். அந்த குதிரை அப்படி நேராக வந்து மோதுற மாதிரி வரும்போது அந்த பழத்தோட விதையை அப்படி சுண்டி விடுவான் பாருங்களேன். அது குதிரையோட கண்ணில் அடிச்சு வண்டி கவுந்து கரெக்டாக ஹீரோ நோக்கி தான் வரும். ஹீரோ பைய போல சாக போறானோ அப்படின்னு நினைக்கும் போது சிங்கிள் கேப்ல டப்பு மிஸ் ஆகி அந்த வண்டி போய் அடிச்சு கவுந்து உள்ள இருந்து 2 பேரும் ஒரு மாதிரி கேவலமான லுக்ல எழுதிக்கிறாங்க. அதுவும் அந்த அம்மா கொடுத்த கிஸ் எல்லாம் அவன் மேல பதிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆறி தூன்னு துப்புறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின்லாம் சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்காளே இவளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இவங்களே ஏன் இப்படி பண்ணுறா ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ட்டு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோ. அந்த நேரத்தில் இவங்க இப்படி அவமானப்படுறத பார்த்து ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்படியே நைஸாக ஹீரோ பார்க்கும்போது இவன் பார்க்குற பார்வையே சரியில்லையே சரி வா கிளம்புவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து கூட்டு போகும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு 2 பேருக்கு லவ் ட்ராக் ஓட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா எனிமின் தாடா கொண்டாந்து விட்டீங்க இப்போ என்னடா இப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வண்டியில் ரொமான்ஸ் பண்ணிட்டு போய் விழுந்த விஷயங்கள் எல்லாமே ஹீரோனோட அம்மாவுக்கு தெரிய வருது. அவங்க கூட்ட வச்சு திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. ஐயோ நான் ஒன்ன ஒன்லி சிஸ்டர் ஆச்சா உன்னோட செல்ல சிஸ்டர்ல இது செல்ல சிஸ்டரா உன்னை நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் தெரியுமா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட ஹஸ்பண்டை த்ரோகின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்ப நினைச்சவங்க கூட நீ லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பேன் இனிமேல் உனக்கு எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அடித்து விரட்டி விட்டுறாங்க. விரட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் இது எல்லாம் சரியாயிடுச்சா எல்லாமே இப்போ நார்மலாக போயிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ எப்பவுமே ஒரே ட்ரெஸ்ல இருக்கான்ல அவனுக்கு வந்துட்டு புது ட்ரெஸ் ஒன்று எடுத்து கொண்டு கொடுக்குறா நம்ம ஹீரோயின். பைய புள்ளத்து நம்ம ட்ரெஸ்ஸை கொஞ்சம் போடாமல் இருக்கும்போது அவள் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு இனிமேல் இங்கே வரும்போது இப்படிலாம் இருக்கக்கூடாது சரியா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு அவள் வெளியில் போய் நர்வஸ் ஆகிட்டு போகிறா. நான் எதுக்கு இப்போ நர்வஸ் ஆகணும் அவன் என்னோட எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் ஒரு ட்ராக்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் படிவங்கள்லாம் இவ்வளோ தானா. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காங்க. ஏன்னா இருந்தாலும் பயாலஜிக்கல் சிஸ்டர்னா அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க போல வருத்தம் இருக்க தானே செய்யும். அப்படியே ஹீரோயின் நைஸாக ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து வச்சு கவலைப்படாதமா ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தி ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க சந்தோஷமா. இந்த சந்தோஷம் இனிமேல் கெடாமல் இருக்கணும் இனிமேல் ஹீரோட லைஃப் வேறு மாதிரி போயிடும் என்னோட லைஃபும் வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணங்கார பைப்பில் என்ன பண்ணுறான்னா அந்த கொலையை பற்றின விஷயங்கள் அதை பற்றி தேடி ஒவ்வொரு இந்த டான்ஸ் ஆடுற இடத்துக்குலாம் போகிறோம் ஒரு சில பொண்ணுங்களை தேடி. அப்படி போகும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ கூட இருந்தாங்களா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அங்கே இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா அவனை கூண்டில் போட்டு அடைச்சி அதோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே போட்டு அவன் நல்லா முடிஞ்சா இங்கே தப்பி அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்கும் கூண்டுக்குள்ளேயே சண்டை நடக்குது. அதுவும் கத்தியெல்லாம் வெளியே விட்டு கூண்டை சுத்த விட்டு கேட்ச் பிடிச்சி சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் ஈக்குவலாக சண்டை போட்டுக்கிற மாதிரி ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படியே செம்ம லுக்காக போயிட்டு இருக்குது. இதே மாதிரி சீனை சாஞ்சி த ரிங் அப்படின்னு நினைக்கிற மார்வல் படம் அதில் ஒரு இன்ட்ரோ ஒன்று வச்சுருப்பாங்க ஹீரோட அம்மாவுக்கும் ஹீரோட அப்பாவுக்கும் வேற லெவலாக இருக்கும் அந்த சீன்லாம் அந்த ரிங்கை வச்சு அந்த மாதிரி அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படியே நைஸாக அவனை அப்படியே மயங்கின மாதிரி கிட்ட போயிட்டு என்ன கத்தியை காட்டி மிரட்டுறதை விட என் கண்ணில் ரொம்ப பயந்துட்டீங்களோ அப்படிங்கிறப்ப சீச்சி அந்த அளவுக்கு நினச்சி அப்படின்ட்டு டப்புக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஊசி எடுத்தேன். அந்த ஊசியில் வந்துட்டு ஒரு பவுடர் வாசம் வந்துச்சு. அப்போது அந்த வாசம் இந்த வாசமானு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவன் கிட்ட இருக்குன்னு நீ தான் அதை பண்ணது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவன் வலுவாக பிடிக்க
பிடிக்க உடனே அவனை எட்டி ஒரு உதச்சிட்டு இந்த சுற்றிட்டு இருந்த கேப்லேயே அந்த கேட்டை திறந்துச்சு போல திறந்துட்டு அப்படியே பறந்து அது எஸ்கேப் ஆகிடுது. இவன் எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் துரத்தி ஓட பார்க்குறான். நான் கண்ணி மிக்க நேரத்தில் கம்பி நீட்டி விட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள எஸ்கேப் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நம்ம ஹீரோ பைய போல பக்கத்தில் வந்து உட்கார அப்படியே அவளுக்கு வந்துட்டு பழைய நினைப்பெல்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலியோட வெளியில் சுற்ற போகிறோம், நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறாங்கன்னா அந்த சந்தை மார்க்கெட்லாம் அப்படியே ஹீரோனோட அப்பா அம்மா எல்லாமே சேர்ந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்க போகிறாங்க. அப்போ ஒரு போட்டில் வந்துட்டு ஏறுறாங்க. இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோட அஸ்டண்ட் அந்த பொண்ணு இருக்குல்ல அதுவும் அப்படியே நோட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது வேலைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு நல்ல விஷயம் தான் இப்படி மறைஞ்சிருக்கிறது, எனக்கு என்னமோ அவன் மேலே உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த போட்டை தள்ளி விடுறவன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்குது, அது டவுட்டாக இருக்கு, அவனை பிடிச்சி விசாரி அப்படின்னு சொல்லும்போது அவன் பணப்பையை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த போட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்லோ பாய்சன் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் அந்த ஊதுபத்தி மூலியமா அதில் வந்துட்டு அவங்களால வெளியில் கத்தவும் முடியாது, ஜுரம் அந்த மாதிரி கை காலெல்லாம் முடங்கி அங்கேயே கிடப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஆற்றுல தானே போயிட்டு இருக்க வண்டி, சுற்றி யாரையும் கூப்பிட முடியாதுங்கிறப்ப இவங்க ஏதோ ஜாலியாக போட்டில் போயிட்டு இருக்காங்கன்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற விஷயத்த பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு அந்த ஆளை பிடிச்சி வச்சது மூலியமாக தெரிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ என்னன்னா ஹீரோ போய் காப்பாற்ற போனான்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பிளான் பண்ணவங்க வந்து ஹீரோவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஹீரோ எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஒரு சில பேரால் கண்டுபிடிக்கப்படும். அதனால என்ன பண்ணுறான்னா இல்லை ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே ஹீரோனோட அம்மா எல்லாம் மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ இந்த ஜன்மம் இப்படியே முடியணுமா, இது இப்படி முடியக்கூடாதுன்ட்டு ஏதோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்து இந்த ட்ராமா பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதனால தான் செப்பரேட்டாக இன்னொரு ட்ராமாவை நாங்கள் டக்குன்னு போடுறோம். கவலைப்படாதீங்க, அந்த ட்ராமாவும் 1 by 1 நாங்கள் முடிச்சிருவோம். இதையும் நம்ம அப்படியே ஃப்ளோவில் பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த ட்ராமா எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோ.